சார் வணக்கம். வணக்கம். சில நாட்களுக்கு முன்னாடி டாஸ்மாக் ஹெட் குவார்ட்டர்ஸையும் அப்புறம் டாஸ்மார்க்கு தொடர்புடைய சில இடங்களையும் அமலாக்கத்துறையினர் ரெய்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ட்விட்டர் பேஜில் ஒரு போஸ்ட்டும் போடுறாங்க. 1000 கோடி அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு போஸ்ட்டும் போடுறாங்க. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா இந்த டாஸ்மாக் விவகாரம் பெரிய ஒரு பேசு பொருளாக தமிழ்நாட்டில் இருக்குது. பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்காத அந்த விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டெவலப்மெண்ட் என்னென்னா, பாஜகக்காரங்க ப்ரொடெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. முக்கியமான பாஜக தலைவர்கள்லாம் டீடைன் பண்ணப்படுறாங்க. அதுவும் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பட் அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ண அலோவ் பண்ணாமல் ஏன் டீடைன் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அவங்க ப்ரொட்டஸ்ட்டுக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு கவர்மெண்ட் சொல்லுது. அஃபிஷியலி த பர்மிஷன் வாஸ் நாட் கிராண்டட். அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க, பர்மிஷன் கொடுக்கல, அதனால் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம். ரெண்டாவது, அசம்பிளி நடக்கும்போது கவர்மெண்ட் இதை செய்யாது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் உண்மையிலேயே பிரச்சனை இருக்குது. டாஸ்மாகில் தெர் இஸ் அ ஹியூஜ் ஸ்கேம் இன் டாஸ்மாக், நோ டவுட். அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்கன்னா அது கவர்மெண்ட்டுக்கு பேக் ஃபயர் ஆகும், கவர்மெண்ட்டுக்கு பேட் நேம் ஆகும். அதனாலேயும் எல்லாம் சேர்ந்து காம்பினேஷன் ஆஃப் தீஸ் ஃபேக்டர்ஸ். அதனால தான் கவர்மெண்ட் இந்த ப்ரொட்டஸ்ட்டை அலோவ் பண்ணாத காரணம் உண்மையிலேயே அங்கே பிரச்சனை இருக்குது. இவங்க அதை கொண்டு வந்தாங்கன்னா ஹைலைட் ஆச்சுன்னா மக்கள் மத்தியில் அரசு கெட்ட பேர், அது ஒன்று. ரெண்டாவது, அசம்பிளி நடக்கும்போது பண்ணால் இன்னும் கெட்ட பேர்னு அவங்க பண்ணுறாங்க. எப்படி பார்த்தாலுமே எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ரொட்டஸ்ட்டை அவங்க அலோவ் பண்ணியிருந்திருக்கணும். இந்த கவர்மெண்ட் would have allowed the press. இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் ரைட். அவங்களுக்கு ப்ரொட்டஸ்ட்ன்றது ப்ரொட்டஸ்ட் யார் பண்ணாலும், ஜனநாயகத்தை மறுக்கிற பிஜேபிக்கு கூட போராடுறதுக்கான உரிமை இருக்குன்றதை நிலைநாட்டுவது தான் ஜனநாயகம் ஒரு மாநிலத்தில் இருக்கா இல்லையா என்பதற்கான அடையாளம். பிஜேபி ஒன்றும் உத்தமர்கள் கிடையாது. அவங்க ஆளுற மாநிலங்களில் இருக்கக்கூடிய கரப்ஷன் ஹியூஜ் கரப்ஷனு. இந்தியாவோட மிகப்பெரிய ஊழல் பிஎம் கேர்ஸ் ஃபண்டு எல்லாம் ஓகே. பட் இங்கே ஒரு இஷ்யூ இருக்குதுன்னு போது இங்கே பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட், அறவழி போராட்டம் மூலமாக அங்கே டாஸ்மாக் அலுவலகங்களை முற்றுகையிடுறது, தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடுறது ஒரு நியாயமான போராட்டம். அதற்கு அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. பிஜேபி தலைவர்களை கைது செய்து அந்த போராட்டத்தை நடத்த விடாமல் செய்தது தவறு. இது ஜனநாயக விரோத நடவடிக்கைன்னு தான் பார்க்குறேன். உடனே பிஜேபி சங்கி அப்படின்னு எழுதுவானுங்க, அவர்கள் எழுதி கொண்டு போகட்டும். விஷயம் என்னென்னா, ஜனநாயகத்தை மறுப்பவர்களுக்கும் ஜனநாயக ரீதியில் போராடுவதற்கான உரிமை இருக்கிறது என்பது தான் நீ உண்மையிலேயே ஜனநாயகத்தின் மீது பற்று கொண்டவனா இல்லையா என்பதற்கான அடையாளம் ஒன்று. ரெண்டாவது, இந்த இஷ்யூவில் போராட அனுமதி மறுப்பதன் மூலம் திமுக இங்கே ஒரு தவறு இருக்கிறது என்பதையும் அதை மறைக்க முயற்சிக்கிறது என்பதையும் மறைமுகமாக மக்கள் மன்றத்தில் தெரிவித்து கொண்டிருக்கிறதுன்னுவாங்கல்ல, அதான் இது. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குதுன்னுவாங்கல்ல, அதான் இது. இல்லாட்டி அவங்க ப்ரொட்டஸ்ட் அலோவ் பண்ணிட்டு போக வேண்டியதானே. நாட்டில் எவ்வளோ பேர் எவ்வளோ போராடினு போய் வள்ளுவர் கொடுத்துட்டு போய் பாருங்கள். தினம் எவனா ஒருத்தன் போராடினு இருப்போம். எதனா ஒரு ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் 365 நாளும் போராட்டம் நடந்துன்னு தான் இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, நாட்டை ஆளக்கூடிய கட்சி, அவங்களுக்கு இந்த இஷ்யூவில் அதுவும் இடி ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகு அவன் ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறான். அதில் என்ன தப்பு? வாட்ஸ் ராங் இன் இட்? ஏன் அதை அனுமதிச்சுட்டு போகலாமே? எதற்காக அரசு அதற்கு அனுமதி மறுக்க வேண்டும்? அதை இப்போ நீங்கள் சொன்னது போல் இப்போ திமுக கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த இஷ்யூ பெருசாக வெடிச்சிடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. பட் சாதாரண ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா சாமானியர்களுக்குமே இங்கே தமிழ்நாட்டில் தெரியும், டாஸ்மார்க் அப்படின்ற அந்த துறையை பொறுத்தளவில் க்ளீனாக எல்லா விஷயம் நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நார்மலாக கரப்ஷன். ஆமாம், நார்மலாக ஒரு லிக்கர் ஷாப்புக்கு போகிறவனுக்கே தெரியும் ஏகப்பட்ட கரப்ஷன் அங்கே இருக்குது. போகிறவங்ககிட்டலாம் காசு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, அது போக குவாலிட்டி சரியில்லை, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அங்கே இருக்குது. நிறைய கரப்ஷன் டெஃபினட்டாக அங்கே இருக்குது. பட் கிளியர் கட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த விஷயத்தை ஓப்பனாக எல்லாரும் அப்போஸ் பண்ணுறதுக்கு தயங்குறாங்களோ, குறிப்பாக எதிர்கட்சிகளாக இருக்கலாம். நிறைய இஷ்யூஸ் இப்போ எதிர்கட்சிகள்லாம் பெருசாக எடுத்து அதை ப்ளோ அப் பண்ணுறாங்க. பட் இந்த இஷ்யூவை பெருசாக எடுத்த மாதிரி தெரில. மீடியாவாக இருக்கலாம். ஸோ ஓப்பனாக எல்லாருக்குமே தெரியுது பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு. ஆனால் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஏன் தயங்குறாங்க? இப்போ இந்த கரப்ஷன் ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேர் பேரிலேயே இருக்க கரப்ஷன். அதனால் பிரதான எதிர்கட்சி இதை தொடாது. ஆளுங்கட்சி பவரில் இருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ கேஷ் கவ், காமதேனு. அங்கே கரப்ஷன் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். ஓப்பன் சீக்ரெட். தமிழ்நாட்டில் அடிப்படை அரசியல் அறிவு இருக்கவன், குடிக்கிறவன், அரசு அதிகாரிகள் இத்தனை பேருக்கும் தெரிஞ்ச விஷயம். டாஸ்மாக் இட்ஸ் அ கரப்ஷன் ஹவுஸ். அது இது ஃபெர்டைல் கிரவுண்ட் ஃபார் கரப்ஷன். அங்கே எதுவுமே சரி கிடையாது. பிடிஆர் சொன்ன மாதிரி 50% ஆஃப் த ரெவென்யூ சிஸ்டத்துக்குள்ளே வராமல் வெளியில் இருக்குது. 50%னா எவ்வளோ பணம் புரளுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இயர்லி 45,000 to 50,000 crores ரெவென்யூ கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியில், ஒரு செக்டாரில் நீங்கள் 50% ஆஃப் த ரெவென்யூ அவுட் சைட் த ஆடிட்டிங் சிஸ்டம்னா எவ்வளோ பெரிய மோசடி நடக்குதுங்க, டாப் டு பாட்டம் மோசடி. இன்னொன்று, இந்த ஓனர்ஷிப் பேட்டர்ன் ஆஃப் த டிஸ்டிலரிஸ் சப்ளை பண்ணுறான்ல டாஸ்மாக்கு, அதை பார்த்தீங்கன்னா ரூலிங் பார்ட்டியோட தேர் கித்தன் கின் அவங்க. அப்புறம் அவங்களோட எம்ப்ளாயீஸ் யூனியனோட ரிப்பீட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ், தட்ஸ் அ ஹியூஜ் கரப்ஷன் அப்படின்றது.
இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். இது இன்றைக்கி விஷயத்தை தெரிஞ்சுக்க வரவனும் கூட இப்போ நான் சொன்ன விஷயங்களை வச்சு பார்த்தா விச் ஆர் ஆல் இன் பப்ளிக் டொமைன், இது வந்து இட்ஸ் இன் பேட் ஷேப்னு தெரியும். அப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அது ஹவவர் பேட் தட் பொலிட்டிக்கல் பார்ட்டி மேபி, ஆஃப்டர் இடி ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவன் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண வரானா, இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் ரைட் அது. அதை எதுக்கு நீ வந்து தடுக்கணும்? அப்போ தடுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? இட் ஷோஸ் யுவர் ஃபியர் தானேங்க வந்து இந்த மாதிரியான வந்து உங்களுக்கு வந்து அரெஸ்டெல்லாம் பண்ணும். உங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட்டுங்க இது. வயலன்ஸ் பண்ணான்னா நித்தி உள்ளே போடு யாராக இருந்தாலும். பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட் எப்படி நீங்கள் பேன் பண்ணுறீங்க? ஏன் பண்ணுறீங்க? அப்படின்னா யூ ஹேவ் சம்திங் டு ஹைட், யூ ஆர் மெனி திங்ஸ் டு ஹைட். பிஜேபின்றதுனால இன்றைக்கி மற்றவங்க அமைதியாக இருக்காங்க, நாளைக்கு இவங்களுக்கு வரப்போகுது இது பிஜேபி. ஏன்னா பிஜேபியோட எந்த நியாயங்களும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எடுப்படாது. ஏன்னா இட்ஸ் ஆன்டி பீப்பிள் பார்ட்டி. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தொடர்ந்து வஞ்சனைகளை பண்ணிகிட்டு இருக்குது. திரும்ப திரும்ப தமிழ்நாட்டில் பிஜேபி ரிப்பீட்டட்லி ரவுட்டடு. 3 எலெக்ஷன் 3 முறை இந்தியாவை வெற்றி கொண்ட மோடியால் தமிழ்நாட்டில் 3 முறையும் தோல்வியை தான் தழுவ முடிஞ்சுது. அது லாஸ்ட் டைம் வந்து நடந்தது 0, 2014 2 சீட்டு, 2019 1 சீட்டு, 2024 0. ஸோ ரிப்பீட்டட்லி தமிழ்நாடு இஸ் ஸ்ட்ரக்சரலி த ஓட்டிங் பேட்டர்ன் வந்து அகேன்ஸ்ட் பிஜேபி. தமிழ்நாட்டில் ஒரு தெருவில் இருக்க லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபி. பட் தட் டசன்ட் மீன் தட் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஸ் அ பார்ட்டி அவங்களோட டெமோக்ராட்டிக் ரைட்ஸை நீங்கள் ஸ்நாச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இன்னைக்கு இதை பார்த்து அமைதியாக இருக்க மற்ற கட்சிகள் ஆன்டி பிஜேபி பார்ட்டிஸ் சித்தாந்த ரீதியாக, நாளைக்கு அவங்களுக்கு வரும். இது இந்த லெஃப்ட்டுக்கு வரும், காங்கிரஸுக்கு வரும், விசிகேக்கு வரும். ஆல்ரெடி வந்துடுச்சு விசிகேக்கெல்லாம், லெஃப்ட்டுக்கு வந்துடுச்சு. வாட் ஹேப்பன்ட் இன் சாம்சங் இஷ்யூ? ராத்திரி 1 மணிக்கு எதுக்கு பந்தலை பிரித்து போட்டு போலீஸை வச்சு அடித்து இழுத்துன்னு போனீங்கல்ல, ஜெயலலிதா 2002, 2003 பண்ண மாதிரி போலீஸ் ராஜ்யம் தானே அங்கே நடந்தது உங்களுக்கு வந்து. ஸோ எல்லாருக்கும் இதான் நடக்குது. இன்றைக்கி பிஜேபிக்கு நடக்குது. இன்றைக்கி அமைதியாக இருக்க, நாளைக்கு மறுபடியும் உனக்கு நடக்கும். டாஸ்மாக் இஸ் த இஷ்யூங்க, ப்ரொட்டஸ்ட் இஷ்யூ கிடையாது. டாஸ்மாகில் இவ்வளோ பெரிய கரப்ஷன் இருக்குன்றது இடி சொன்ன பிறகு ப்ரொட்டஸ்ட்டுக்கு போகிறான். அவன் எதுக்கு தடுக்கிற? போராட்டம். அவன் பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட் அலோவ் பண்ணு. வயலன்ஸ் இருந்தால் ஆக்ஷன் எடுங்க. நான் போராடவே விட மாட்டேன், வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது அரெஸ்ட் பண்ணலாம்னா தட் ஷோஸ் தி ஆட்டிடியூட், அரகன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் ஃபியர். அரசு அஞ்சுகிறது. டாஸ்மாக்கு எதிராக யார் போராடினாலும் பேசினாலும் அவர்களை பார்த்து அரசு கோபப்படுகிறது, அஞ்சுகிறது. ஏன்னா உண்மை இன்னும் வெளியில் வரும்ன்ற அச்சம் தான். அரசு அஞ்சுகிறதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? என்ன மாதிரியான அச்சம் இது? பெருசாக ப்ளோ அப் ஆகி பெரிய ஒரு இஷ்யூவாக மாறி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிடுன்னு பார்க்கலாங்களா, இல்லாட்டி மேலேருந்து டெல்லியிலேருந்து ப்ராப்ளம் வரும்னு பார்க்கலாங்களா? அதாவது பிஜேபியோட பிளான் இப்போ நல்லா தெரியுது. இந்த ரன் அப் டு த எலெக்ஷன், இன்னும் 1 வருஷம் இருக்குது சரியா எலெக்ஷனுக்கு. அடுத்த ஏப்ரல் மேலே நமக்கு எலெக்ஷன். டெல்லி லிக்கர் ஸ்கேம், சத்தீஸ்கர் லிக்கர் ஸ்கேம் மாதிரி தமிழ்நாட்டில் லிக்கர் ஸ்கேமை வச்சு திமுகவை நெருக்கணும். சிஎம் டோர் ஸ்டெப் வரைக்கும் இதை கொண்டு போகணும். ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் இதில் இன்வால்வ் பண்ணி அவங்க தான் இதுக்கு காரணம்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்றது பிஜேபியோட எய்ம். எதை வச்சு சொல்கிறீங்க அப்படி? ஏன்னா அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அண்ணாமலையே பேசுகிறாரு, டெல்லி லிக்கர் ஸ்கேம் மாதிரி, சத்தீஸ்கர் லிக்கர் ஸ்கேம் மாதிரி திஸ் வில் கோ டு சிஎம்ஸ் ஹவுஸ்னு அவர் பேசுகிறாரு. பிஜேபி பேசுது, சிஎம் பேசுகிறாங்க, அவங்க லீடர்ஸ்லாம் பேசுகிறாங்க. மணிஷ் சிசோடியா நடந்தது உதயநிதிக்கு நடக்கும்ன்றாங்க. யார்? எச் ராஜா பேசுகிறாரு. பிஜேபியோட எய்மு டெல்லி லிக்கர் ஸ்கேம் மாதிரி, சத்தீஸ்கர் குறிப்பாக டெல்லி லிக்கர் ஸ்கேம் மாதிரி இதை கொண்டு போகணுன்றது. அது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஃபைட். இது வந்து டிஎம்கே ஆல்ரெடி டாஸ்மாகில் ப்ராப்ளம் இருக்குது. இதில் சிஎம்மோ மினிஸ்டர்ஸோ இன்வால்வ் ஆகக்கூடாது. மாட்டினா அதிகாரி மட்டும் மாட்டுட்டோம். டு ஃபயர் வால் த சிஎம் அண்ட் கேபினெட். இதுதான் அவங்களோட பிளான். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு எதிரான எல்லா விதமான நெரேட்டிவுமே, தட் இஸ் அ பொலிட்டிக்கல் நெரேட்டிவை முளையிலேயே கிள்ளி எறியணுன்றாங்க. அதில் ஒரு அங்கம் தான் வந்து பிஜேபி ப்ரொட்டஸ்ட்டு அலோவ் பண்ணாது. சாதாரணமாக பிஜேபி ப்ரொட்டஸ்ட்டுக்கெல்லாம் டிஎம்கே கவர்மெண்ட் அலோவ் பண்ணிவிடும், யூஸ்வலாக அலோவ் பண்ணிவிடும். அப்படி இல்லைன்னா கூட என்ன பண்ணுவாங்க, ஸ்பாட்டில் அசம்பிள் ஆக விட்டு 4 சத்தம் 4 கோஷம் போட்ட பிறகு அரெஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே வீட்டில் வெளியில் வரும்போது ஏன் பிடிக்கிறாங்க? டாஸ்மாக் வாசல் முன்னால் எந்த ஒரு சின்ன மர்மரிங்கும் இருக்கக்கூடாதுன்னு பிடிக்கிறாங்க. ஏன் அவ்வளோ பயம்? ஏன் பயம்னா இவங்க பொலிட்டிக்கல் நெரேட்டிவை அதை வச்சு பில்டு பண்ணுறாங்க. கரப்ஷன் இருக்குன்றது உண்மை. ஆனால் பிஜேபி இதை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் நெரேட்டிவ் இந்த ரன் அப் டு அசம்பிளி எலெக்ஷன் கொண்டு போய் சத்தீஸ்கரில் எஸ்பெஷலி டெல்லியில் பண்ணாமல் இங்கே பண்ணணும்னு பார்க்குறாங்க. அதனால தான் இந்த ஃபியர் பிஜேபிக்கு வருது. மந்திரி ரகுபதி சட்ட அமைச்சர் திரும்ப சொல்கிறார், தமிழ்நாடு கவர்மெண்ட் வில் நாட் ஃபால் இன் டு த ட்ராப் ஆஃப் லிக்கர் ஸ்கேம். நீங்கள் எங்கே ஃபாலோ ஆகுறது? அது ஆல்ரெடி வந்துடுச்சு உங்கள் தலைமையில். அப்போ கவர்மெண்ட்டு இவங்களுக்கு நல்லா தெரியுதுங்க இது எதை நோக்கி நகருதுன்னு. த பக் ஸ்டாப்ஸ் அட் த சீஃப் மினிஸ்டர்ஸ் டோர்ன்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் டிஎம்கே பிஜேபியோட எய்மு. அது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ரன் அப் டு த எலெக்ஷனு இதை நான் முளையிலே கிள்ளி வெறிவுன்றாங்க. என்னோட அசஸ்மெண்ட் என்னென்னா, அன்லைக் டெல்லி ஆர் சத்தீஸ்கர் இங்கே சிஎம் ஆஃபீஸ் வரைக்கும், சிஎம் வீடு வரைக்கும் போகவே முடியாது. ஏன்னா இங்கே அந்த மாதிரியான சிஸ்டத்தில் கரப்ஷன் இல்லை. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கரப்ஷன்.
அங்கே டைரெக்டாக வாங்கி மாட்டினாங்க. ரெண்டாவது அங்கே பாலிசியை டைவெல்ட் பண்ணான் அவன். இங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து அந்த டேஞ்சர் இருக்குதா, தட் இஸ் இட் வில் கோ டு த சிஎம்ஸ் டோர் ஸ்டெப்னு நான் நம்பலை. இது அந்த மாதிரியான கரப்ஷன் கிடையாது. இவங்களை பாஸ்ட் 50 இயர்ஸாக பார்த்தவங்களுக்கு 60 இயர்ஸாக பார்த்தவங்களுக்கு தீஸ் கைஸ் ஆர் வெரி ஸ்மார்ட். விஞ்ஞான ஊழல் இது சர்க்காரியா கமிஷனில் சொன்ன மாதிரி. அதனால் வந்து இது வந்து மேக்ஸிமம் இருக்க ஆஃபீஸர்ஸோடு நிற்கும். பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட வருமானது எனக்கு டவுட். சார், இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. எலெக்ஷன்ஸ் வரதுக்கு முன்னாடி பிஜேபி ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. லிக்கர் ஸ்காமை கையில் எடுத்து டெல்லியில் ஒரு நரேட்டிவ் செட் பண்ண மாதிரி, சத்தீஸ்கரில் ஒரு நரேட்டிவ் செட் பண்ண மாதிரி, டிஎம்கே வர்சஸ் பிஜேபி அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு நரேட்டிவ் செட் பண்ணால் களத்தில் மக்கள் பார்க்கும்போது சண்டை வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுத்தும். ஸோ எண்ட் ஆஃப் த்ரீ அது அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவாக தான் அமையும். ஏன்னா அதிமுகவை பொறுத்தளவு அவங்களோட விருப்பம் என்னவா இருக்கும்னா, நரேட்டிவ் வந்து டிஎம்கே வர்சஸ் அதிமுக தான் இருக்கணும்னு விரும்புவாங்க. ஸோ இப்போ அந்த நரேட்டிவ் மாறும்ல, அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது எலெக்ஷன் வரைக்கும்லாம் இந்த நரேட்டிவ் அப்படியே சஸ்டெயின் பண்ண முடியாது. நீங்கள் நாள் நெருங்க டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான் அது போகும். வேணால் கான்ட்ரிபியூட் பண்ணலாமே ஒழிய கம்ப்ளீட்டாக பிஜேபி வர்சஸ் டிஎம்கேலாம் நரேட்டிவை சத்தியமாக செட் பண்ண முடியாது. அவ்வளோ பவர்லாம் இவங்களுக்கு கிடையவும் கிடையாது கீழே. நான் கிட்ட அசம்பிளி எலெக்ஷன் தட்டு நாட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அசம்பிளின்னு வரும்போது மார்க் மை வேர்ட்ஸ் ஏடிஎம்கே டிஎம்கே தான் வந்து நிற்கும். வேணால் விஜய் நிற்கலாம் கொஞ்சம் தள்ளி. பிஜேபி வர்சஸ் டிஎம்கேன்னு டர்ஃபை வந்து அவங்க வந்து மாற்றணும்னு நினச்சாங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது. அதுக்கு அதை நோக்கி அவங்க போகிறாங்க. இன்னொன்று, இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் வரைக்கும் இந்த இஷ்யூவை சஸ்டெயின் பண்ணி கொண்டு போகணும். அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னும் 1 இயருக்கு ஒரு இஷ்யூவை சஸ்டெயின் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. இல்லை, இந்த ஒரு இஷ்யூ மட்டும் இல்லை. இப்போ திமுகவை பொறுத்தளவில் தமிழ் பற்று ஒன்று, அதான் டீலிமிட்டேஷன், மும்மொழி, ஆமாம், இது எல்லாத்தையுமே நியூ எஜுகேஷன், இது எல்லாத்தையுமே இன்னும் வேறையும் எடுக்கலாம். அதாங்க இப்போ இது டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் நியூ எஜுகேஷன் பாலிசி, ஹிந்தி இம்போசிஷனு, டீலிமிட்டேஷனு, இந்த இஷ்யூவை கையில் வச்சுக்கிட்டு அசம்பிளி எலெக்ஷன் நோக்கி போவாங்க. அவன் என்ன பண்ணுவான், டாஸ்மாக் இன்னும் சில இஷ்யூஸை கையில் எடுத்துகிட்டு வருவான். ஆனால் எப்படி வந்தாலும் களம் வந்து இவங்க 2 பேருக்கும் மட்டும் கண்டிப்பாக மாறாது. நாள் நெருங்க இட் வில் பி ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே தான் வரும். பட் இவங்க அடிக்குவேட்டாக பின்பிரிக்ஸை பண்ணுவாங்க. இப்படி தான் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்க வளர்ந்துருக்காங்க. மற்ற எல்லா ஸ்டேட்லையும் ஜெயிச்சாங்க, தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியல, அவ்வளோதான். இது ஒரு நல்ல இஷ்யூ. ஆக்சுவலாக இதை தான் அவங்க கையில் எடுத்துருக்கணும். இவங்க ஹிந்தி இம்போசிஷனை, நியூ எஜுகேஷன் பாலிசி எல்லாம் தொற்றுக்கவே கூடாது. பிஜேபி 2 லாங்குவேஜ் ஃபார்முலா தான் தமிழ்நாடு விரும்புதோ, லெட் இட் பி, வி ஆர் நாட் கம்பலிங் யூ கண்டினியூ வித் 2 லாங்குவேஜ் பாலிசின்னு சொல்லியிருக்கணும். டீலிமிட்டேஷனா ஃபைன், தெர் வில் பி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸ், கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்காதுன்னு ஒரு அஷூரன்ஸை கொடுத்துருக்கணும். அது ரெண்டையும் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா பிஜேபி டிஎம்கே கிட்டே இருக்க அஸ்திரத்தை நீ பிடுங்குற, யூ ஆர் ஸ்நாச்சிங் த வெப்பன் ஃப்ரம் த டிஎம்கே. ஆனால் நீ என்ன பண்ணுற, ராதர் யூ ஆர் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் வெப்பனைசிங் டிஎம்கே பை டூயிங் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் நான்சென்ஸ். நான் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா தான் நீ படிச்சு ஆகணுன்றது, நியூ எஜுகேஷன் பாலிசி இந்தியா பூரா ஒத்துச்சு உனக்கு என்ன அப்படின்றது, டீலிமிட்டேஷனை பற்றி எல்லாம் மோடி அப்போ பேசுவார், உனக்குலாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்றது, இப்படி வந்து ரொம்ப அக்ரஸிவாக நெகட்டிவாக அரகண்ட்டாக பேசுகிறதால ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் யுவர் வெப்பனைசிங் டிஎம்கே. அதுவும் இந்த ரன் அப் டு தி அசம்பிளி எலெக்ஷன். அசம்பிளி எலெக்ஷனுக்கு முந்தின வருஷத்தில் யாராவது தன்னோட எனிமையை வெப்பனைஸ் பண்ணுவானா? ப்ரிசைஸ்லி பிஜேபி இஸ் டூயிங் இட். அப்சல்யூட் நான்சென்ஸ். அவன் கையில் எடுக்க வேண்டிய பிரச்சனை என்ன, டாஸ்மாக் ஊழல் எடு, ஃபேமிலி பாலிடிக்ஸ் எடு. பட் அது அவங்க கையில் எடுக்கிறாங்க, பெருசாக அவங்களால பண்ண முடியல. தே டோன்ட் ஹேவ் பொலிட்டிக்கல் இமேஜினேஷன். ஆனால் இப்போ அதிமுக அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ அதிமுகவை பொறுத்தளவில் டாஸ்மார்க் முறைகேடு பற்றி அவங்க பெருசாக பேச முடியாது. ஏன்னா அவங்க ஆட்சி காலத்துலேயும் ஏறக்குறைய இந்த விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டு தான் இருந்தது. அதே மாதிரி இப்போ ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ், ஆன்டி சென்டர் பாலிடிக்ஸ் அவங்களால ரொம்ப எடுக்க முடியாது. ஏன்னா அதை எடுத்தாங்கன்னா அதில் லீடு வந்து டிஎம்கே தான் இருப்பாங்க. டிஎம்கே முன்னாடி லீட் பண்ணிட்டு இருப்பாங்க, பின்னாடி அதிமுக போகிற மாதிரி இருக்கும். அதிமுகவோட மெயினான பாலிடிக்ஸ் வந்து ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் தான். ஸோ அதை தான் ப்ளே பண்ண விரும்புவாங்க, இதை கையில் எடுக்கவும் முடியாது. ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் நடக்கும்போது அதிமுகவுக்கு பெரிய ரோல் ப்ளே பண்ண முடியல அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இப்போதைக்கு நாள் நெருங்கும் போது அவங்க வந்துருவாங்க, ஃப்ரண்ட்டுக்கு வந்துருவாங்க, வேற இஷ்யூஸ் எடுப்பாங்க. கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏன்னா பிஜேபி ரன் அப் டு த எலெக்ஷன், நான் மறுபடியும் சொல்ல, லாஸ்ட் அந்த ஒரு 1 மந்த் இந்த எலெக்ஷன் ஃபீவர், லாஸ்ட் 2 மந்த்ஸ்னு வச்சுக்கோங்க, எலெக்ஷன் ஃபீவர் செட்டின் ஆகும்போது பிஜேபிலாம் வந்து களத்தில் நிற்க முடியாது. ஏடிஎம்கே டிஎம்கே தான் அது நிற்கும். அப்போ என்ன இஷ்யூஸ் இருக்கோ அதை எடுப்பாங்க. இட் வில் பி லோக்கல் இஷ்யூஸ் தான். நீ ஹிந்தி இம்போசிஷன், நியூ எஜுகேஷன் பாலிசிலாம் வச்சல, இங்கே இருக்க சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, இங்கே இருக்கக்கூடிய ஊழல், இங்கே இருக்கக்கூடிய குடும்ப அரசியல், இதெல்லாம் தான் முன்னால் வந்து நிற்கும். ஆகவே அது கிட்ட நாள் நெருங்கும் போது அவங்களுக்கு தெரியும் 11th ஹவரில் அவங்க அடித்து தூக்கிடுவாங்க. யூ ஷுட் நாட் ஸ்ப்ரிண்ட் அ மேரத்தான் வாங்க. பிஜேபி ஸ்ப்ரிண்டிங் அ மேரத்தான். அப்படி பார்த்தீங்கன்னா நீ எல்லா இஷ்யூம் இப்போ பேசுனா எலெக்ஷன் டைமில் என்னத்தை பேசுவேன்? நீ பில்டப் பண்ண நெரட்டிவை பில்டப் பண்ண ட்ரை பண்ண, உனக்கு பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. இப்போ விஜய் சொன்ன மாதிரி வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது நீ,
நேற்று விஜயோட ஸ்டேட்மெண்ட்டு, ஆக்டர் விஜயோட ஸ்டேட்மெண்ட்டு, தாவாக்காவோட ஸ்டேட்மெண்ட்டு, நடவடிக்கை எடுக்க வேண்டியது நீ அவன் பிஜேபி ப்ரொட்டஸ்ட்டை பற்றி விஜயோட ஸ்டேட்மெண்ட்டு, அண்ணாமலை அரெஸ்ட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது நீ யார், பிஜேபி, இடி உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க? லாஜிக்கலி கரெக்டு தானே அது? கண்டுபிடிச்சிட்டல 1000 கோடின்னு, யூ கோ ஃபார் ஆக்ஷன். மந்திரியோ அதிகாரியோ யாராக இருந்தாலும் போ. யாருக்கு எதிராக இந்த போராட்டம்? நான் இப்போ டாஸ்மாகை ப்ரொட்டஸ்ட் பண்ணுறேன், கரப்ஷன் நீ சொல்கிற, ஃபைன். நீ தானே சொன்னாங்க ஊழல் நடக்குதுன்னு. ஆக்ஷன் எடுக்கக்கூடிய வலிமை உங்கள்கிட்ட தானே இருக்குது. அதர்வைஸ் வுட் நாட் ஹவ் ரைடட் இட். நீ ரைடு பண்ணுறனால யூ காட் அ கெப்பாசிட்டி டு டேக் ஆக்ஷன். டேக் ஆக்ஷன். 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான், விஜயோட ஸ்டேட்மெண்ட். அதுக்கு தான் அண்ணாமலை ப்ரோவாக்காயி அவர் இடுப்பை கிள்ளார், அதை கிள்ளாரு, சம்மந்தம் இல்லாமல் பர்சனலைஸ்ட் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காரு அவர். விஜய் கேள்வி பண்ணது நியாயமான கேள்விங்க. இடி ஆக்ஷன் அகேன்ஸ்ட் டாஸ்மாக் இனிஷியேட்டட் பை ஹூம்? யூனியன் கவர்மெண்ட்டு. யூ கோ அண்ட் டேக் த ஆக்ஷன். எந்த எல்லைக்கு வேணால் போய் எடு நீ. பட் அதை விட்டுட்டு நீ போய் டாஸ்மாக் உன்னால் ஆர்ப்பாட்டம் பண்ணுறனா அப்போ என்னத்துக்கு இந்த ரைடு? இல்லை, ஆக்ஷன் எடுக்கிறது ஒன்று கரெக்டு தான். பட் அதை தாண்டி இப்போ டாஸ்மார்க்குன்ற அப்படி கான்செப்ட்லேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அரசு மதுபானங்களை விற்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ நான் ப்ரொடெஸ்ட் பண்ணுறது நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்ல வரேன். அதனால ஊழல்ன்றது ஒன்று, அதை தாண்டியும் டாஸ்மார்க்கில் ப்ரொடெஸ்ட் பண்ண நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் நான் சொன்னேன், இதை அவங்க சஸ்டெயின் பண்ணணும், பிஜேபி சஸ்டெயின் பண்ணணும். இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் நியூ ரெவலேஷன்ஸ் வந்ததுன்னா அதை அவங்க பொலிட்டிக்கலாக கேபிட்டலைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். சத்தீஸ்கட்லேயும் டெல்லியிலையும் ஜார்க்கண்ட்லேயும் பிஜேபி இஸ் எ ஸ்ட்ராங் பிளேயர். ஒரு பெரிய ஸ்கேம் வந்ததுன்னா அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற அளவுக்கு பிஜேபிக்கு பொலிட்டிக்கல் பேஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் என்ன இருக்குது? 8% ஓட்டு உனக்கு அதிகபட்சம், தி மேக்ஸிமம் 10ன்னு வச்சுக்கோ. என்ன இருக்குது அது தவிர? இங்கே பப்ளிக் ஒப்பீனியன் ஒரு லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட, தெருவில் இருக்க லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட தமிழ்நாட்டில் அது ஆன்டி பிஜேபி. அப்போ இந்த இஷ்யூ கையில் லட்டு மாதிரி கொடுத்தாலும் உன்னால் என்னத்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும்? பண்ணுறோம்னா ஏடிஎம்கே தான் பண்ணணும். அவங்க தேர் ஆல்ரெடி ஹேண்ட் இன் கிளவ். அப்போ எலெக்ஷன் டைமில் இது ஒரு இஷ்யூவாக மாறுமானதே டவுட்டு. மற்ற இஷ்யூஸ் தான் நிற்கும். ஓவரால் கரப்ஷன் நிற்கும். அதில் ஓவரால் கரப்ஷனில் டாஸ்மாக் ஒரு பார்ட்டு தான் உங்களுக்கு. பிடிஆரோட அந்த ஸ்டேட்மெண்ட்டோட இன்னொரு பார்ட் என்னென்னா, தமிழ்நாட்டில் வேரியஸ் டேக்ஸ் கலெக்ஷன் ஏஜென்சி இதில் பிஸ்னஸில் டேக்ஸ் கலெக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் நிறைய பில்ஃப்ரேஜ் இருக்குது, விச் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு அஃபெக்ட் 3% ஆஃப் த ஜிடிபின்றார். லிக்கரை பொறுத்த வரைக்கும் 50% பில்ஃப்ரேஜ்ன்றார். அப்போ ஓவராலில் மற்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய டேக்ஸ் எவேஷனை பற்றி யார் பேசுறது? டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் ஸ்கேம் இஸ் இம்மினெண்ட்டுங்க, அதில் எந்த சந்தேகம் வேணாங்க. இட்ஸ் ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ். டாஸ்மாக் உள்ள ப்ரூட்டல் கரப்ஷன்னு தெரியுது. எந்த செக் பீரியடை வச்சு ரீடி எடுக்க போகிறான், எந்தெந்த எஃப்ஐஆர்? வெறும் இப்போ 21க்கு பிறகு தான் நீ பேச போறியா, இல்லை 16லேருந்தே பேச போறியா? இவ்வளோ விஷயம் இருக்குதுல்ல உங்களுக்கு. 16லேருந்து பேசுகிறான்னா ஏடிஎம் கூட போய் எப்படி அலைன்ஸில் இருப்பேன்? சார், இப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், நீங்கள் டாஸ்மார்க் விவகாரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ட்ரெடிஷ்னலாக எப்படி பார்க்குறீங்க? டாஸ்மார்க்குன்ற விஷயத்துக்கு மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு கிடையாது. பரவலாக பார்க்கப்படுற விஷயம் என்னென்னா, நிறையா மக்கள் பாதிக்கப்படுறாங்க, யங்ஸ்டர்ஸ் பாதிக்கப்படுறாங்க, சின்ன வயசில் நிறைய பேர் இறந்துடுறாங்க, விதவைகள் உருவாகுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ மக்கள் மத்தியில் பெரிய பாசிட்டிவான பார்வை கிடையாது. பட் எலெக்ஷன் வரும்போது டாஸ்மார்க் எலெக்ஷனை இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூவா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ 2016 டிஎம்கே ப்ராமிஸ் பண்றாங்க, நாங்கள் பூர்ண மதுவிலக்கு கொண்டு வருவோன்றாங்க. அதுக்கப்புறம் 21 அவங்க ஸ்டாண்டை கொஞ்சம் லைட்டாக மாத்துறாங்க. பட் இருந்தாலும் தொடர்ச்சி அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, டாஸ்மார்க்கால பெரிய பாதிப்புகள் ஏற்படுது, விதவைகள்லாம் உருவாகிறாங்கன்ற விஷயங்கள்லாம் திமுக கூடிய முக்கியமான லீடர்ஸ்லாம் பேசுறாங்க. அப்புறம் இப்போ டாஸ்மார்க்கும் நடத்துறாங்க. ஸோ இதை மக்கள் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இது எலெக்ஷன்ல இந்த டாஸ்மார்க் அப்படின்ற அந்த இஷ்யூ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துமா? ஊழல் என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்துன்றது ஊழல்ன்றதுல விட்டுருவோம். வெறும் டாஸ்மாக் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமான்றது டவுட்டு தான். ஏன்னா பூரண மது விலக்குன்னு சொன்ன திமுக தோற்கடிக்கப்பட்டது. இன்னொன்று டாஸ்மாக்குள்ளே நடக்கிற ஊழல், டாஸ்மாகில் சரக்கு டூப்ளிகேட்ன்றது மக்கள் மத்தியில் எடுபட மாட்டேங்குது. ஏன்னா இங்கே கல்ச்சுரல் இஷ்யூ. அது குடிக்கிறதே தப்பு, அதில் என்ன டூப்ளிகேட் ஒரிஜினல்ன்றோம். குடும்பங்களை நாசம் பண்ணுது, குடும்ப நாசம் ஆகுது, கரெக்ட். ஆனால் ஏன் ஓட்டு போட மாட்டேன்றோம்? நீங்கள் பூரண மது விலக்குக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பே இல்லை. அது நீங்கள் பார்க்கணும். பூரண மது விலக்கு தீர்வும் கிடையாது. ப்ரொஹிபிஷன் இஸ் நாட் அட் ஆல் அ சொல்யூஷன். அது இஸ் வர்ஸ் தென் த ப்ராப்ளம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொஹிபிஷன் இஸ் நாட் அட் ஆல் அ சொல்யூஷன் அண்ட் ப்ரொஹிபிஷன் இஸ் நாட் த சொல்யூஷன் ஃபார் ஆல்கஹாலிசம் அண்ட் சொல்யூஷன் இஸ் மச் மோர் வர்ஸ் தென் த ப்ராப்ளம். அதனால் அது இஷ்யூவே கிடையாது. நீங்கள் கேட்குறது டாஸ்மாக் ஆஸ் சச், நீங்கள் கேட்குறது ஆல்கஹாலிசத்தை கேட்குறீங்க இல்லையா? எலக்ட்ரல் இஷ்யூவாக மாறுமா? எலக்ட்ரல் இஷ்யூ அது மாறல, கடந்த காலங்கள்லையும் மாறல. கரப்ஷனை விட்டுருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி குடி ஆஸ் சச் பூரண மது விலக்கு வேணுமா வேணாமான்னு மக்கள் மத்தியில் வச்சிங்கன்னா, பூரண மது விலக்கு நம்பிலாம் யாரும் ஓட்டு போடுறதில்ல. இன்னும் சொல்ல போனால் அது பூமராங்க ஆகுது. குடிகார ஓட்டெல்லாம் போயிடுது. எப்பவுமே அப்படி தான் இருக்கு. எப்பயுமே அப்படி தான் குடிகார ஓட்டெல்லாம் போயிடுதுங்க. அதனால் அது ரொம்ப டைசி இஷ்யூ. அதனால தான் திமுக அதில் கையை சுட்டுக்குச்சு.
அவ்வளோ அனுபவசாலியான அசகாய சூரங்க கலைஞர். எப்பேற்பட்ட வியூகத்துக்குள்ளேயும் சக்கர வியூகத்துக்குள்ளேயும் தன்னந்தனியாக போயிட்டு வெளியில் வரக்கூடிய அவ்வளோ பெரிய ஒரு ராட்சச அறிவாளி, பொலிட்டிக்கல் அனிமல். கடந்த 50 வருஷமாக தமிழ்நாடு அரசியலில் தன்னை சுற்றி சுழல வச்சு அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் அரசியல் தலைவர். அவரே ஏமாந்து போய் தோற்று போனார்ல, அவரே தடுமாறிட்டார்ல. 2016 அந்த ப்ராமிஸை கொடுத்துட்டு குடியாரம் ஓட்டெல்லாம் போச்சு இல்லை. ஜெயலலிதா அந்த பீரியடில் அந்த ப்ராமிஸை கொடுக்கல. பூரண வதிவிலக்கு அந்த அம்மா வாயிலேருந்து வரல. படிப்படியாக தானே அப்படி நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? அந்த 2016 அந்த ப்ராமிஸ் கொடுத்தனால திமுக பின்னாடி ஃபேஸ் பண்ணாங்க. அதாவது தட் இஸ் ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர்ஸ். அது மட்டுமே இல்லை, பட் அது ஒரு கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர். உண்மையிலே குடிகாரம் ஓட்டு போச்சு. அந்த அம்மா அதை செய்யவே இல்லை. இன்னொன்று விஷயம் என்னன்னா, அது நம்ம அர்பன் ஓட்ஸ், அப்புறம் ரூரல் ஓட்ஸ், அப்புறம் கம்யூனிட்டி ஓட்ஸ் மாதிரி இப்போ குடிகார ஓட்ஸும் முக்கியம். குடிகார ஓட்ஸும் ரொம்ப முக்கியம். தட்ஸ் அ ரியாலிட்டி. குடிகார ஓட்டையும் கவனத்தில் வச்சு தான் ஒரு அரசியல் கட்சி செயல்பட முடியும். நானும் நீங்களும் எதை வேணால் பேசிட்டு போயிடலாம். பட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதுவும் ஆட்சிக்கு வரணும்னு விரும்புகிற மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அல்லது ஆட்சியை தக்க வச்சுக்க விரும்புகிற ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டி ப்ரொஹிபிஷன்ற ப்ராமிஸை கொடுக்கவே மாட்டாங்க. சூசைட். அது 16 எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சரியான உதாரணம். அதுதான் நான் சொல்கிறேன். அவ்வளோ பெரிய அரசியல் தலைவர், அவ்வளோ பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, அவ்வளோ பெரிய ஒரு சாணக்கியன். அவர் கருணாநிதி கலைஞர், அவர் ஏமாந்து போனார், அவர் கவுந்தார். ஆனால் அந்த அம்மா சூப்பராக பண்ணாங்க. அது படிப்படியாக மது விலக்குனாங்க. ஒன்றுமே இல்லை. கட்சியில் 500 கடையை மூடினாங்க. சேல்ஸ் டபுள் ஆச்சு, ட்ரிபிள் ஆகிட்டு இருக்குது. குடிக்கிற வேண்டிக்கு அதிகமாகிட்டே தான் போகுது. வற்றாத ஜீவ நதி தான் அது. இன்னொன்று, உலகம் பூரா தோற்று போன விஷயம். இவ்வளோ தூரம் அதுங்க பிரச்சனை இருந்தாலும், ஆல்கஹாலிசம் இருந்தாலும், ப்ரொஹிபிஷன் சொல்யூஷன் கிடையாது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது அதுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள் பிஜேபி இதை சஸ்டெயின் பண்ணணும்னு பார்க்குறாங்க ஏப்ரியல். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, பிஜேபியோட பாலிசிஸ் எல்லாமே இட்ஸ் நாட் ஓன்லி ஹம்பக், தேர் க்ளூலெஸ். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இஸ் கம்ப்ளீட்லி க்ளூலெஸ். ஃபண்டமெண்டலி ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு இங்கே தமிழ்நாடோட பல்ஸும் தெரியல. இந்த மாதிரியான போராட்டங்கள் அவங்க சஸ்டெயின் பண்ணுறது எப்படின்றது எனக்கு புரியல. அதுதான் நான் சொன்னேன், எ கிளவர் அத்லீட் வில் நாட் ஸ்பிரிண்ட் அ மேரத்தான். இல்லை, பிஜேபியோட டார்கெட் அது மட்டும் கிடையாது. வெறுமனே எலெக்ஷனில் ஓட்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக டார்கெட் பண்ணல. அவங்களோட பிளான் என்னென்னா, ஒரு தியரி இது. அவங்களோட பிளான் என்னென்னா, நான் எப்படி பார்க்குறேன்னா, இதுலேருந்து நிறைய பணம் வருது. ஸோ நெக்ஸ்ட் 1 இயர் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எலெக்ஷனுக்கு நிறைய பணம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நேச்சுரலாக அவங்களோட அந்த பணம் வரக்கூடிய அந்த சோர்ஸை நீங்கள் நெருக்கிட்டீங்கன்னா, திமுகவோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டியை நீங்கள் கம்மி பண்ணிடலாம், வேகத்தை கம்மி பண்ணிடலாம். அது அவங்களுக்கும் திமுகவும் தெரியும். அவங்க ஏற்கனவே உஷார் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கூட ஒன்றும் ஆக்ஷன் வராது. நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த பழைய மாதிரி செந்தில் பாலாஜி அரெஸ்ட் அல்லது ஈவன் கெஜ்ரிவால் அரெஸ்ட் மாதிரிலாம் இங்கே எந்த அரெஸ்ட்டும் இருக்காது. மார்க் மை வேர்ட்ஸ், நோ பொலிட்டிஷியன் வில் பி அரெஸ்டட் அன்லெஸ் அ மிரக்கல் ஹேப்பன்ஸ். அதை நான் சொல்லிடுறேன். இப்போ பேரம் நடக்கும். திஸ் இஸ் ஓ பிஜேபி ஆப்ரேஷன் 3.0. மோடி 2.0வும் 3.0க்குமான வித்தியாசம். 3.0ல பெரிய அரெஸ்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த ரன் அப் டு த எலெக்ஷனு கேஷ் கவர் நெருங்குறாங்க, க்யூஸ் பண்ணுறாங்க, எவிடன்ஸ் இருக்கும், பேசுவாங்க. அக்ராஸ் த டேபிள் தேர் வில் பி டாக்ஸ். புரிய வேண்டியவங்களுக்கு புரியாது. இதை ஒரு ஹோல்டாக வச்சு, ட்ரம்ப் கார்டாக வச்சு டிஎம்கேவோட ஒரு விதமான அக்ரிமெண்ட்டுக்கு, ரொம்ப டீசெண்டாக சொன்னால் ஒர்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வர தான் பிஜேபி விரும்பும். ஃபார் விச் பிஜேபி டிஎம்கே வில் பி மோர் தென் ரெடி. ஏன்னா ஆப்ஷன் இஸ் சாய்ஸ் வில் பி, ஜெயிலுக்கு போறியா இல்லை கொடுக்க வேண்டியதை கொடுக்குறியான்றது தான். புரிய வேண்டியவங்களுக்கு புரியாது. ஸோ இப்போ இந்த இஷ்யூ நடந்துட்டு இருக்கும்போது திமுக சைடில் அவங்களும் சும்மா ஓரமாக உட்காந்து வேடிக்கைலாம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களும் நிறைய இஷ்யூஸை கையில் எடுக்கிறாங்க. பொலிட்டிக்கல் அனிமல்ஸ், டேமேஜ் கண்ட்ரோல் மோட்ல தான் அவங்களும் ஈடுபடுறாங்க. குறிப்பா இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நம்ம பார்த்தோம், இந்த ரூ சிம்பிள் மாத்தின விஷயம், அப்புறம் மற்ற இஷ்யூஸும் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? அது எஃபெக்டிவா பண்ற மாதிரி மக்கள் மத்தியில அதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்குது. பிஜேபி கிட்ட அவங்களுக்கு ஒரு மரியாதையும் இருக்குது, ஒரு டிஃப்ரெண்டாகவும் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்ககிட்ட 22 எம்எல்ஏ இருக்காங்க, விச் இஸ் அ பஃபர் ஃபார் தர் சேஃப்டி. டிஎம்கே கிட்ட என்னதான் நாயுடுவும் நிதிஷும் இருந்தாலும் இந்த 22 மோடி அமித்ஷா கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு இதை புரிஞ்சுக்கோங்க. அண்ணாமலையை விடுங்க, மோடி அமித்ஷாவும் இதை எப்படி பார்ப்பாங்க? ஆனால் இந்த 22 எம்பி தான் அவனுக்கு குறி. ஒஸ்ட் கேஸ் சினாரியோ நாளைக்கு நிதிஷோ நாயுடுவோ ஒன்றும் ஆகாது. ஒஸ்ட் கேஸ் சினாரியோ தேர் ஆர் சம் ட்ரபிள்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த 22 அவனுக்கு புஷ்பேக், அவனுக்கு குஷனிங்க. இதை துருப்பி சிட்டாக யூஸ் பண்ணுவாங்க இவங்க. ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணுவாங்க. டைரெக்டாக ஒருபோதும் போய் சேர மாட்டாங்க, விசிபிளாக சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் இது ரெண்டும் செய்யாமலே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வேஸில் யூ கேன் சேஃப் கார்ட் த கவர்மெண்ட். யூ கேன் ரிட்ரீவ் த கவர்மெண்ட், யூ கேன் சேவ் த கவர்மெண்ட். நிறையா விஷயம் இருக்குது பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில். ஒவ்வொரு பில்லையும் ஒரு நாள் தள்ளி போட்டால் கூட எவ்வளோ லாபங்கள் வரும். ஸ்டாண்டிங் கமிட்டியில், கன்சல்டேட்டிவ் கமிட்டியில், எஸ்பெஷலி ஸ்டாண்டிங் கமிட்டிஸில் பில்ஸை அங்கே அனுப்பும்போது
சப் கிளாஸில் வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸை கொண்டு வரதன் மூலமாக யூ கேன் ஹெல்ப் த கவர்மெண்ட். அதை ரொம்ப சட்டிலாக செய்ய முடியும். அதெல்லாம் டிஎம்கே வந்து தே ஆர் சூப்பர் எக்ஸ்பர்ட்ஸ் அதில். அதை தான் அவன் பார்ப்பான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் நான். ஐ ஹோப் வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. டைரெக்டாக ஒரு நாளும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கேபினெட்டில் போக மாட்டாங்க. அது வந்து ஏன்னா எங்கள் ஓட் பேங்க்கை காலி பண்ணிவிடும். அது இல்லாமல் எவ்வளோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வேஸில் காப்பாற்றலாம் அவங்க. அதில் தேர் எக்ஸ்பர்ட்ஸ். 75 இயர்ஸாக அவங்க பாலிடிக்ஸ், 40 இயர்ஸாக சென்ட்ரலில் பவரில், இந்த 4 டிகேட்ஸில் வந்து கிட்டத்தட்ட 16 இயர்ஸ். முரசொலி மாறன் தமிழ்நாட்டில் வைப் அவுட் ஆகுது டிஎம்கே, ஏடிஎம்கே காங்கிரஸ் வின் பண்ண 89 எலெக்ஷனில் 0 வாங்கிட்டு மந்திரியாக 11 மாதம் இருந்தார் மாறன் விபி சிங் கவர்மெண்ட்டில். அதுக்கு பிறகு 96 அப் டு 2013 வரைக்கும் தேவேர் இன் தேர்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட், தேவேர் இன் பிஜேபி கவர்மெண்ட், தேவேர் இன் காங்கிரஸ் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் பவரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். 22 எம்பிஸ் இருக்காங்க. பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை. தெர் ஆர் இஷ்யூஸ் அண்ட் இஷ்யூஸ். பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் ஹவுஸுக்குள்ளே நீ சப்போர்ட் பண்ண வேணாம், ஸ்டாண்டிங் கமிட்டியில் யூ கேன் டூ ஒண்டர்ஸு. நான் இந்த பேக்ரவுண்டை வச்சு சொல்லும்போது அவன் என்ன பண்ணுவான், இந்த 1000 கோடி இதோட நிற்கும். இது நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கூடி சொல்லலாம், பட் ஒரு ஆக்ஷன் இருக்காது. மார்க் மை வேர்ட்ஸ், ஒரு ஆக்ஷன் இருக்காது. இதை வச்சு அவன் வந்து ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணி திமுக வழி கொண்டு வர பார்ப்பான். இவங்களுக்கும் தே காட் தேர் ஒன் ட்ரம்ப் கார்ட்ஸு. இது 2 பேருமே வந்து ஹார்ட் பார்கெனிங் பொலிட்டிக்கல் அனிமல்ஸ். ஸோ தி இஷ்யூ வில் பி செட்டில் அக்ராஸ் த டேபிள். ரொம்ப நன்றி சார். நாங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி. நன்றி.